ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர்கள் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடையது. இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சந்தோஷமா மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவா. நாலாவது ஆராதனையிலேயும் கர்த்தர் நம்மை கூடி வர செய்து ஆண்டவருடைய சமூகத்துல அல்லேலூயா கடந்த 3 ஆராதனையிலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த 4வது ஆராதனைக்கும் கர்த்தர் உங்களை அல்லேலூயா கொண்டு வந்தபடினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடிக்கடி சிந்தித்ததான ஒரு வேத பகுதியை தான் இந்த இடத்துல நான் வாசித்தேன். சோதரம், உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருண அங்கியை செய்வித்தான். அல்லேலூயா. சோதரம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அப்படின்னு சொல்லி போடுறது. யோசேப்பை அவங்க அப்பா ரொம்ப நேசித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை. ரொம்ப அதிகமாய் யோசேப்பை என்ன செய்யறான், அவங்க அப்பா நேசிக்கிறான். அவங்களுக்கு 11 பிள்ளைகள் இருக்காங்க. சோதரம், வேதாகமத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சோதரம் டோட்டலா 13 பிள்ளைகள். 13 பிள்ளைகள்ல யோசேப்பை அவங்க தகப்பன் என்ன செய்தார், அதிகமாய் நேசித்தார். அதிகமாக ரொம்ப நேசித்தார். அதுக்கு ஆதாரமா அவனுக்கு பல வருண அங்கேயே என்ன செய்தார், உண்டு பண்ணி பல வருண அங்கேயே அவனுக்கு தரிக்க கொடுக்கிறார். அப்படின்னா இந்த நாட்களில் பார்த்தா நகைன்னு சொல்லலாம், அது காஸ்ட்லியான ஏதாவது ஒரு பொருள், அந்த பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்து மற்ற பிள்ளைகளை அழகு பார்க்கிறதை விட இந்த யோசேப்பை அதிகமாய் அழகு பார்த்தார். யாரு? ஆக்சுவலா யார் அழகு பார்த்திருக்கணும்? அதுக்கு இளையவர் குட்டி பையன் இருந்தான் இல்லையா, பென்யமீன் சொல்லி ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனை தான் கொஞ்சம் பார்த்திருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல, யோசேப்பின் மேல அவங்க அப்பா ரொம்ப பிரியமாயிருந்தார். ரொம்ப அவனை அதிகமாய் நேசித்தார். சரி, இப்போ ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சூழ்நிலை வருகிறது. வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் என்னுடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அல்லேலூயா. அது வரைக்கும் யோசேப்பை அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறதுக்கெல்லாம் என்ன செய்யல, விடல. சோதரம், எந்த வேலையும் கிடையாது வீட்டுக்குள்ள இருக்க. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் இருக்க பாத்தீங்களா, சாப்பிட படுக்கு, இதே வேலை தான் அன்னைக்கு. சோதரம், வேற ஒரு வேலையுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஒரே வேலை தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சோதரம், இப்ப ஸ்கூலும் கிடையாதா, ஒரே ஜாலி தான். சோதரம், கட்டில விட்டு எழும்புறதே கிடையாது. அந்த பேஸ்ட்டை கூட கட்டில கொண்டு வந்து கொடுத்தா நான் இங்கே தேய்ச்சிட்டு துப்பிடுறேங்கிற மாதிரி தான் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. சோதரம், ஆனா அன்னைக்கு யோசேப்புக்கு வேற ஒரு வேலையுமே கொடுக்காம இப்ப செல்ல பிள்ளையா நேச பிள்ளையா ரொம்ப ஆசையா அங்க வீட்டுக்குள்ள இருக்கான். இப்போ ஒரு நாள் அவங்க அப்பா கூப்பிடு சொன்னாரு, சோதரம், சீகேமிலே உன் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, நீ போய் அவங்களை என்ன செஞ்சுட்டு வா. இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாயிட்டு. ஏன்னா நம்ம வீட்லயும் பிள்ளைகிட்ட முதல்ல வேலைக்கு போறியா, இப்பவே நான் கிளம்பிடுறேன், என்ன வேலைனாலும் சரி நான் இப்ப செய்வேன். இப்போ 2 நாள் கழியும் போதுதான் சொல்லுவாங்க, ஒரே வலி அங்க வலிக்கு. ஆனா நாள் வேலைக்கு டக்குன்னு என்ன செஞ்சிருவோம். ஆமா, அது என்ன வேலையா இருந்தாலும் சரி, என்ன வேலையா அதெல்லாம் பத்தி கவலைப்படுறது இல்லை, உடனே ஓடிடுது. அன்னைக்கு யோசிப்போம், சரி நானும் போறேன்ட்டான், நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டான். போகிற அந்த சூழ்நிலைமையில நடந்த சில காரியங்களை நான் உங்களுக்கு பேசும்படியாக விரும்புகிறேன். அல்லேலூயா. சோதரம், நிறைய காரியங்களை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். என்ன காரியங்கள்லாம் கேட்டிருக்கோம்? சோதரம், அவருடைய சகோதரர்கள் அவனை பிடித்து என்ன செய்தார்கள்,
குழியிலே போட்டார்கள். இதை நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? கேட்டிருக்கிறோம். அடுத்து என்ன செய்தார்கள்? குழியிலிருந்து தூக்கி அவனை எடுத்து மீதியானியருடைய கையிலே விற்று போட்டார்கள். இதை நம்ம கேட்டிருக்கோம். விற்று போட்ட அவனை போத்திபார் என்ன செய்தான்? திரும்பவும் ஒரு வியாபாரம் நடக்கு. போத்திபாருடைய வீட்டுல வாங்கினான். திரும்பவும் அந்த இடத்துல அதை சொல்றோம் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலைக்கு என்ன செய்தான்? கொண்டு போகப்படும். இதெல்லாம் அல்ல சொல்ற ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிறோம். இதுவரை கேட்டிராத சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹல்லேலூயா. இதுவரை கேட்கல. பைபிள் எழுதப்பட்டதுதான் சொல்றேன். என் சொந்த கதையெல்லாம் நான் விடல. பைபிள் எழுதப்பட்ட சில காரியங்களை சொல்ல போறேன். சரி, இப்போ இவன் இங்கிருந்து வீட்டை விட்டு போறான். போகும்போது வசனம் சொல்கிறது. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய்? போதும். இப்போ இவன் வீட்டை விட்டு வெளியில இறங்கி போனவன் காட்டுக்குள்ள போய் வழி தப்பி போயிட்டான். என்ன தப்பி போயிட்டான் அப்படின்னா, காட்டுக்கு இதுக்கு முன்னால அவன் போனதே கிடையாது. வழி தப்பி போனான். சோதரம். ரெண்டாவது, அவங்க அப்பா அவனை அனுப்பும் போது முதல்ல அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரையும் சேர்த்து அனுப்பல, தனியா அனுப்புறார். அவன் தனியா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தனியா அனுப்புறான். தனித்து விடப்பட்டான். அல்லேலூயா. ஒண்ணு, தனித்து விடப்பட்டான். ரெண்டாவது, அண்ணமாரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீசனையும் வெறுமையுமா அனுப்பல. அவங்க அண்ணமாருக்கு வேண்டிய சாப்பாடுகளை என்ன செஞ்சிருப்பாரு? அவனுக்கு கொடுத்து அவன் முதுகுல நல்ல ஒரு பாரத்தை ஏற்றி, ஏன்னா அந்த நாட்கள்ல நல்ல சாப்பிட அண்ணன்மாரா இருந்திருப்பாங்க, நல்ல திடம் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. சோ அந்த அண்ணன்மார்களுக்கு வேண்டிய சாப்பாடுகளையும் இவனிடத்தில் என்ன செய்தார்? கொடுத்து விட்டார். அப்படின்னா ஒரு பெரிய பாரத்தை தூக்கி கொண்டு தனித்து காட்டுல இப்ப என்ன செய்யறான்? இந்த யோசேப்பு வழி தப்பி போயிட்டான். காட்டுக்குள்ள போய் வழி தப்பி போயிட்டான். அடுத்தது இன்னொரு காரியமா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க சகோதரர்கள் இவனை தூரத்திலே கண்டபோது சகோதரர்கள் எல்லாம் ஒரு பிளான் பண்ணாங்க. இவனை கொன்னு ஒரு குழிக்குள்ள போட்டுருவோம். குழிக்குள்ள போட்டுட்டு அப்பாட்ட போய் சொல்லுவோம், ஒரு துஷ்ட மிருகம் இவனை பீறி போட்டது, கொன்று போட்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு? துஷ்ட மிருகம் இருந்தது. அல்லேலூயா. ஒண்ணு, தனித்து விடப்பட்டான். இரண்டாவது, ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு. மூன்றாவதாக வழி தப்பி, காட்டுக்குள்ள வழி தப்பி. நான்காவதாக துஷ்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இப்ப இவன் என்ன செய்யறான்? தனியா போறான். அது வரைக்கும் அப்பா வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பா வீட்டுல ஆகாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரம் சாப்பாடு. ஸ்தோத்திரம். நேரம்னா நம்ம சௌரியப்படி நேரம்னா இப்போ வந்து காலையில 8 மணிக்கும் பிறகு ஒரு மணிக்குமா கரெக்டா சாப்பிடுறாங்க பிள்ளைகள் அப்படிலாம். எப்ப அவங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி உள்ள சாப்பாடு. எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த போராட்டமுமே இல்லை, சமாதானமா போய்கிட்டு இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில இப்ப பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்ட சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லேலூயா ஒரு பெரிய பார சுமை அவனுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வழி தப்பி போகிற சூழ்நிலை. கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா துஷ்ட மிருகங்கள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள அவன் போறான். அல்லேலூயா. இங்கேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அப்பா வீட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்துச்சு. ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம். அப்பாவும் நம்மளை செல்ல பிள்ளையா பார்த்துக்கிட்டாங்க. அப்பா அம்மா நம்மளை ரொம்ப செல்ல பிள்ளையா பார்த்துக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளை ரொம்ப அரவணைச்சு நேசித்து எல்லாரும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாத்தான் நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு. எல்லா காரியங்களும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்லை. சமாதானமா சந்தோஷமா தான் நாட்கள் உருண்டது. ஆனா திடீர்னு பார்த்தா அப்பாவே அல்ல சோதரன் சொன்னாரு, நீ போய் அண்ணங்களை பார்த்துட்டு திரும்பி வான்னு தான் சொன்னார் இல்லையா? யோசேப்பை பார்த்து சொல்லும்போது திரும்பி மறுசெய்தி கொண்டு வா, போயிட்டு திரும்ப வான்னு தான் சொன்னார். ஆனா ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு வீட்டை விட்டு இறங்கின யோசேப்பு திரும்ப அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. திரும்ப அந்த வீட்டுக்கு என்ன செய்யலாம்? வரவே இல்லை. அன்னைக்கு அவன் நினைக்கவே இல்லை, இன்னைக்கு நம்ம இறங்கி இந்த வீட்டை விட்டு போறோம், நம்ம அப்பா நம்ம தம்பி இன்னும் அங்க வேற யாரெல்லாம இருந்திருப்பாங்க. அந்த வீட்டை விட்டு வாசலை விட்டு கீழே இறங்கினவன் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள நம்ம வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் அவனை திரும்ப அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரவே இல்லை. அல்லேலூயா. வேற எங்கேயுமே எழுதப்படல. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். யாக்கோபு தான் யோசேப்பை பார்க்க எங்க போனான்? எகிப்துக்கு போனான். யோசேப்பு திரும்ப வீட்டுக்கு வரல. அன்னைக்கு இறங்குறதான் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. நம்ம வாழ்க்கையில இப்படித்தான் சில நேரங்கள்ல நல்லா தான் இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு, எந்த போராட்டமும் இல்லாம இருந்துச்சு.
ஒரு நாள் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு பாரங்கள், ஒரு பாரத்தை ஏற்றி தலையில் வைத்து ஸ்தோத்திரம், அதுவும் இனிமே நம்ம வீட்டுக்குள்ள இருக்க முடியாதுங்கிற சூழல் நம்ம போய் பார்த்துட்டு திரும்ப வா அப்படின்னு சொல்லி நம்மளை வெளியில இறக்கி விட்டா நம்ம வாழ்க்கை அன்று முதல் ஒரு பெரிய பாரமாகி போயிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான், ஒரு பெரிய அல்லேலூயா பாரமாய் அது என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது, ஒரு பெரிய பாரமாய் மாறிட்டு. அநேகர் வழி தப்பி போயிட்டோம், எங்க போறதுன்னே தெரியல. யாருடைய வாசல போய் தட்டுவோம், எங்க போவோம், யாருக்கிட்ட போவோம்னே தெரியல. இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். திரும்பி அப்பா வீட்டுக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. திரும்பவும் ஸ்தோத்திரம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, வழி தப்பி போனான், தனித்து விடப்பட்டான். பாரம் ஒரு பக்கம், தனிமையில். ஆண்டவரே, எனக்கு யாரும் நிறைய அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தாங்க, ஆனா இப்ப யாரும் இல்லையே அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை. இரண்டாவது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய பாரம், குடும்ப பாரம். சிலருக்கு மனைவி, சிலருக்கு கணவன் ஒரு பெரிய பாரம், சிலருக்கு பிள்ளைகள் ஒரு பெரிய பாரம், சிலருக்கு கடன் பிரச்சனை ஒரு பெரிய பாரம். ஏதோ ஒரு பாரத்தை தலையில தூக்கி கொண்டு இதை இறக்க முடியலையே என்கிறதான கஷ்டம். அடுத்து இன்னும் சிலருக்கு அல்லேலூயா கடைசியா துஷ்ட மிருகங்கள். அல்லேலூயா. மிருகத்துக்கிட்ட கூட போய் நின்றுக்கலாம், ரெண்டு சிங்கத்துக்கிட்ட கூட போய் ரெண்டு கிளி கிளிக்கனா கிழிச்சு விடு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளை சுத்தி இருக்காங்களே சில துஷ்ட மிருகங்கள், வாயை திறந்துட்டாங்கன்னாலே அது வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. வேண்டாத வார்த்தைகளை பேசி நம்மை புண்படுத்தி, நம்மை வேதனைப்படுத்தி, ஐயோ எதுக்குத்தான் நம்ம இங்க இருக்கிறோமோ என்கிற வேதனையான வார்த்தைகள், கஷ்டமான வார்த்தைகள், இதை சொல்லி புண்படுத்தி நம்ம எல்லாம் நொந்து அல்லேலூயா ஒண்ணு இல்லாம இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, எல்லாரும் நல்லா தான் இருந்தோம், ஆனா இன்னைக்கு பார்த்தா அல்லேலூயா ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் தனிமை, ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் அநேக பாரங்கள், ஒரு பக்கம் இதெல்லாம் சரித்தால் கூட ஒரு பக்கம் கடித்து கீறுகிறதான நம்முடையவர்கள். வேற அடுத்தவங்க எல்லாம் நம்மளை என்ன செய்யல, திட்டல, பேசல. நம்முடையவர்களை நம்மை கிழித்து போடுகிற நிலைமை. அல்லேலூயா. இதுல ஒரு சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை நான் பேசி நிறுத்தும்படியாக விரும்புகிறேன். என்ன தெரியுமா, யாக்கோபு என்கிற ஒரு தகப்பனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நம்மளை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு என்கிறதான அந்த தகப்பனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், அந்த குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் தான் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னாரு, யோசேப்பே நீ வீட்டை விட்டு வெளியில இறங்கு, கஷ்டமா இருந்தாலும், கண்ணீரா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், பாரமா இருந்தாலும், அல்லேலூயா நான் ஒரு பரம தகப்பனா இருந்து உன்னை நடத்த போறேன். கரங்களை வைத்து சத்தமா இல்லையா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் ஒரு பரம தகப்பனாய், நான் ஒரு அப்பாவா நான் உனக்கு இருக்க போறேன். அல்லேலூயா. இந்த வேளையில அல்லேலூயா கண்ணீர் மத்தியில, வேதனைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில ஆண்டவரே என்று சொல்லி கேள்வி கேட்கிற சூழ்நிலையில இந்த இடத்துல நிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அருமையான மகளே, அருமையான மகனே, அல்லேலூயா இதுவரைக்கும் உங்க அப்பா வீட்டை நம்பிக்கிட்டு இருந்த, உங்க அப்பா நன்மையை செய்வார்னு நினைச்ச, அப்பா வீட்டுல செல்ல பிள்ளையா இருந்த, ஆனா இன்னைக்கு நான் பிரித்து எடுத்து கொண்டு வந்து நான் உனக்கு அப்பாவா இருக்க போறேன். சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய போறேன், அப்பாவா இருக்க போறேன். சோதரம். அதான் சிலருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், யாரையெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டாரோ, இல்லது நீ என்ன அப்பான்னு கூப்பிடு, நான் உன்னை தெரிந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அவங்கள எல்லாம் வீட்டை விட்டு கிளப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே இல்லையா? ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சு சொன்னாரு, ஊர் என்கிற தேசத்தையும் உங்க அப்பா தேராவுடைய வீட்டை விட்டு என்ன கிளம்பு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் உன் பேரை என்ன செய்ய போறேன், பெருமைப்படுத்த போறேன். உங்க அப்பா இல்ல, நான் உனக்கு அப்பாவா இருக்க போறேன். அல்லேலூயா. சந்தோஷமா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
உங்க அப்பா அல்ல சொல்ற தேராகிங்கிற மனுஷன் அல்ல, நான் உனக்கு என்ன செய்ய போறேன், அப்பாவா இருக்க போறேன். அடுத்து யாக்கோபு வீட்டுல சோதரம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் சோதரம் கூடாரவாசியா இருந்தான். கூடாரவாசினா என்னது? வீட்டை விட்டே வெளியில இறங்காத பிள்ளை. சோதரம் வீட்டை சுத்திக்கிட்டு அங்கனுக்குள்ளே இருந்துகிட்டு சோதரம் அந்த பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படி இருப்பாங்க. சில ஆம்பளை பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க, எங்கேயும் போறது கிடையாது, வீட்டை சுத்தி அப்படி இருக்கிற ஒரு பிள்ளை. ஆண்டவர் சொன்னாரு, ஈசாக்கு கிட்ட நீ குடியிருந்தது போதும், இனி நான் உனக்கு அப்பாவா இருக்க போறேன். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், ராத்திரியில கல் எடுத்து வைத்து தனிமையில் படுத்து உறங்கும் போது சோதரம் அந்த ஏணியின் உச்சியிலிருந்து கர்த்தர் சொன்னாரு, சோதரம் நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நான் உனக்கு என்ன செய்ய போறேன், அப்பாவா இருக்க போறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி தாங்க சோதரம் யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். வீட்டை விட்டு வெளியில கிளப்பி விட்டுட்டு ஆண்டவர் சொன்னாரு, அல்ல சோதரம் இனிமே நான் உனக்கு என்ன செய்ய போறேன், அப்பாவா இருக்க போறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், என் வாழ்க்கையில இவ்வளவு வேதனை, என் வாழ்க்கையில இவ்வளவு தனிமை, என் வாழ்க்கையில இவ்வளவு சுமை, என் வாழ்க்கையில் வழிதப்பிய திரிகிற அனுபவங்கள், ஏன் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் தெரியுமா? இது வரைக்கும் அப்பாவை நம்பிக்கிட்டு இருந்தோம், நம்ம அப்பாவை. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு அப்பா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நெருக்கப்படுறீங்களா, ரொம்ப வேதனையா, ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில காணப்படுறீங்களா, ரொம்ப அல்லேலூயா நொறுங்கி போகிற ஒரு நிலைமையில காணப்படுறீங்களா, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு அப்பாவா இருக்க போறேன். அல்லேலூயா. இந்த கண்ணீரினுடைய சூழ்நிலைமை அல்லது இந்த தனித்து விடுகிற சூழ்நிலைமை, இந்த பாரத் சோம இன்னுமாய் வழிதப்பி திரிகிற அனுபவம், அல்லேலூயா, இன்னுமாய் கொடிய மிருகங்கள் ரொம்ப நாள் நம்மை பின்தொடராது. சத்தமாலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. இது ரொம்ப நாள் நம்மை பின்தொடர போவது இல்லை, ரொம்ப நாள் பின்தொடர போவது இல்லை. சோதரம் வாசிக்கலாம், அதனுடைய 41ஆம் அதிகாரம் 37 முதல் வசனங்களை வாசிக்கலாம். நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பார், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறகு அதுக்கு பின்னால நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். சோதரம் நிறைய கண்ணீர்கள், நிறைய வேதனை, சோதரம் சகோதரர்கள் நிமித்தமாய்ப்பாக எல்லா போராட்டங்கள், குழியில போடுகிற நிலைமை, இன்னும் சோதரம் வியாபார பொருளாய் ஒரு பொருளை போல அவனை விற்று போடுகிற சூழ்நிலைமை, செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போற சூழ்நிலைமை, இதெல்லாம் அவன் தனித்து இருந்து சகிக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு பின்னால நடந்த எந்த சம்பவமும் அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யல, தெரியவே இல்லை. இவனும் டீசெண்டா இவங்க அண்ணன் தம்பி போன உடனே சொன்னான், அந்த பல வர்ண அங்கி இருக்குல்ல, அந்த அங்கிய ஒரு ஆட்டை கொண்டு அந்த ரத்தத்துல அதை முக்கி கொண்டு போய் காட்டினான். இந்த வஸ்திரம் மட்டும்தான் எங்களுக்கு என்ன செஞ்சு கிடைச்சிச்சு, சரீரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்ன ஆச்சுன்னே தெரியல. யாக்கோபு ரொம்ப அழுதான்.
என்னாச்சோ என் பிள்ளை செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி அழுதான். ஆனா யோசேப்பு பட்ட அந்த பாடுகள் இருக்குல்ல, தனித்து விடப்பட்ட சூழ்நிலைமை, பாரச்சுமை சுமந்த சூழ்நிலைமை, அது வழி தப்பி போன சூழ்நிலைமை, இன்னுமா யாரு சோதரம் கொடிய காட்டு மிருகங்கள் மத்தியில் சிக்கிற சூழ்நிலைமை, சகோதரர்கள் சொந்த சகோதரர்களை மிருகங்களாய் மாறின சூழ்நிலைமை, இன்னும் அலி சோதரம் வியாபார பொருளாய் மாறின சூழ்நிலைமை, செய்யாத தப்புக்கு வேறொரு நாட்டுல போய் அடிமையாக சிறைச்சாலையில தங்கின சூழ்நிலைமை, எல்லாம் அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யல தெரியல. அல்லேலூயா. இப்போ நம்ம படுகிற நெருக்கம், நம்ம படுகிற பாடு, நம்ம படுகிற வேதனையான சூழ்நிலை பலருக்கு, நம்ம சொந்த பந்தங்களுக்கு, நம்ம அப்பாவுக்கு, நம்ம அம்மாவுக்கு, நம்ம சகோதரனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லாம் தெரிந்த ஒரு பரம தகப்பன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அறிந்த ஒரு தகப்பன் உண்டு நமக்கு. சோதரம், அந்த தகப்பன் நம்முடைய வேதனைகளை அறிகிறவர், நம்முடைய கஷ்டங்களை அறிகிறவர், நம்முடைய சூழ்நிலைமைகளை அறிகிறவர், நமக்கு நன்மையான ஈவுகளை காண செய்கிறவர். அல்லேலூயா. பாரப்படாதங்க. யாருமே என் சூழ்நிலைமை புரிஞ்சுக்கலையே, யாரும் அல்லே சோதரம் நல்ல ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, விசாரிக்க கூட இல்லையே. சோதரம் எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எவ்வளவு செல்ல பிள்ளையா நான் இருந்தேன், ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிட்ட, கஷ்டமா இருக்க. கவலைப்படாதங்க, ஆண்டவர் காட்ட போறேன். என்னத்தை காட்ட போறாரு தெரியுமா? நான் உனக்கு அப்பா அப்படின்னு காட்ட போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு தகப்பன் அப்படின்னு காட்ட போறேன். கர்த்தர் தகப்பனா இருந்தா எங்கே தள்ளப்பட்டோமோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உயரத்திற்கு நம்மை கொண்டு போவோம். சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், அந்த இடத்துல அவன் சொல்லும் போது இன்னொரு காரியத்தை சொன்னான். யாரு? பார்வோன். என்ன சொன்னோம்னா, சோதரம், எதுக்காக நான் உன்னை எகிப்து தேசம் அனைத்திற்கும் அதிகாரி ஆக்குகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அங்க நம்ம வாசிக்கிறோம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் 38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றார். எப்படி சொன்னா? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், அதனால என் முத்திர மோதிரத்தை அவங்க கையில தாரேன்னு சொன்னான். அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், அதனால இந்த எகிப்து தேசத்துக்கு உன்னை அதிகாரியா மாற்றுதம்னு சொன்னோம். அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்ற உன்னை போல வேற மனுஷன் இல்ல, அதனால இந்த எகிப்து தேசத்தினுடைய அத்தனை ஜனங்களுக்கும் நீ அதிகாரின்னு சொன்னோம். அல்லேலூயா. சிங்காசனத்துல மாத்திரம் என் சிங்காசனம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும், மற்றபடி நீ தான் எல்லாம். இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அது உங்களை மகிமைக்கு நேராய் கொண்டு போகப்படுகிற ஆவியானவர். அல்லேலூயா. உங்க பேரை மேன்மைப்படுத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. உங்களுக்கு தரிசனங்களை தருகிற ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவரை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அதை நம்ம இப்ப சொல்லும்போது சொல்றோம் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவிங்கிற தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். அந்த ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால சோதரம், நம்மை போல வேற ஒரு ஜாதி இல்லை. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்லணுமா? யாருக்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாருன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. யாருக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் மனுஷனை நம்பினீங்கன்னா இனி மனுஷனை நம்பாதங்க, கர்த்தரை நம்புங்க. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எதிர்காலம், நீங்க தான் எனக்கு சகல காரியங்களும், நீங்க தான் எனக்கு நன்மையை தரணும், நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்புங்க. உலக தகப்பனை விட பரலோக தகப்பன் அதிக நன்மைகளை செய்வது அதிக நிச்சயம், வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தகப்பன் உங்களுக்கு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ? உலக பிரகாரமான அவனே அப்பத்தை கேட்டா அப்பத்தை கொடுக்கும்போது, நான் பரமபிதா, பரமபிதா உங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதனால பரலோகத்தின் தகப்பனை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக.